இந்த இனிய மாலை வேளையில் மிக அருமையான ஒரு சினிமா பார்த்த சந்தோஷத்தை நமது பிரின்சிபாலும் இந்த வேலம்மாள் நிறுவனமும் நமக்கு கொடுத்து விட்டது. மேலம்மாள் வித்தியாசமா வேலம்மாள் கல்ச்சுரல் விழாவா என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக பிரமாதமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இந்த பெற்றோர்களும் இந்த மாணவர்களும் மிகுந்த குவித்த வைத்தவர்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் இப்படி ஒரு அருமையான ஒரு சுவையான இனிமையான நிகழ்ச்சியை நான் பார்த்து கண்டுகிறேன். அது இது அஜித் படமா இல்ல தளபதி படமா இல்ல தனுஷ் படமா என்று தெரியாத அளவிற்கு மிக பிரமாதமாக ஒரு கல்ச்சுரல் ஷோவை நடத்தி முடித்தார்கள். அதை நடத்தி முடித்த அத்தனை டீமுக்கும் எனது மனமார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேலம்மாள் 30 ஆண்டுகளாக ஒரு ஸ்கூலை 30 ஆண்டுகளாக ஒரு ஸ்கூலை நடத்தி ஒரு ஜெனரேஷனே முடிந்து அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு செல்வது என்பது சாதாரண காரியம் அல்ல. அந்த நிறுவனத்தை நமது சுடலைமுத்து பாண்டியன் அவர்களை டேக் ஓவர் பண்ணி இந்த நிறுவனத்தை வெள்ளி விழா ஆண்டு கொண்டாடி நமது இந்த வருடம் 1000 பிள்ளைகளோடு படிக்கிற இந்த பள்ளியானது 10,000 பிள்ளைகள் அவருடைய வெள்ளி விழாவில் படிக்கும் என்ற நம்பிக்கையோடு இந்த பேரண்ட்ஸ்கள்லாம் இருங்க. ஒரு பேரண்ட்ஸ்களுக்கு ஒரு சின்ன அறிவுரை, உங்க பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படிக்கிறார்கள், நன்றாக டான்ஸ் ஆடுகிறார்கள், அவர்களை ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அவர்கள் இதுதான் படிக்க வேண்டும் அதுதான் படிக்க வேண்டும் என்று கம்பல் செய்யாமல் அவர்கள் இந்த வளர்ந்த இந்தியாவில் வாழ்ந்து கொண்டு இந்தியாவில் அனைவருக்கும் என்ன படிப்பு படித்தாலும் உங்களது திறமையை வளர்த்து உங்களை நீ மேல் மேலும் வளர்வதற்கு எண்ணற்ற ஆப்பர்ச்சுனிட்டிகள் கொட்டி கிடைக்கின்றன. கடலில் எப்படி மீன்கள் இருக்கின்றனவோ அது மாதிரி நம்ம இந்தியாவில் இப்போது அவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டிகளை எல்லாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதனால் நம் பிள்ளைகள் டாக்டர் தான் ஆகணும், இன்ஜினியர் தான் ஆகணும் என்று கனவு காணாமல் உங்கள் பிள்ளைகளுக்கு எந்த திறமை இருக்கிறதோ அந்த திறமைகளுக்கு மதிப்பு கொடுத்து அவர்களுடைய ஸ்கில்லை டெவலப்மெண்ட் பண்ணுங்கள். உங்கள் பிள்ளைகள் மேலும் உயர்ந்து உங்களுடைய வாழ்க்கையை உயர்ந்து உங்களுடைய பெருமைகளை மேலும் சிறப்பாக்கி வேலம்மாள் வித்தியாசத்தின் கொடியை மேலும் அதிகமாக்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for your grateful words. Now I would like to call Dr. I.P. Arsan, sir, founder and president, Legal Center of Human Welfare, to give a few words for a gathering. இந்த இனிய மாலை வேளையிலே வேலம்மாள் வித்தியாசம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் 30வது ஆண்டு விழாவை வெற்றிகரமாக கொண்டாடி வரும் இந்த பள்ளியின் கரஸ்பாண்டன்ட் மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய திரு சுடலை முத்துப்பாண்டியன் அவர்களே, இந்த பள்ளியின் பிரின்சிபல் மரியாதைக்குரிய சதீஷ் சத்தியமூர்த்தி அவர்களே, மற்றும் இந்த பள்ளியின் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும், அனைத்து மாணவர்களுக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வேப்பம்பட்டு இந்த ஊர்ல ஒரு சிறிய ஊர் தான், இப்பதான் டெவலப் ஆகி வருது. இதுல ஒரு தைரியம், அதாவது இப்ப சார் கரஸ்பாண்டன்ட் மிஸ்டர் முத்துப்பாண்டியன் சார் காவல்துறையில ஒரு அதிகாரியா இருந்திருக்காரு. அவர் சம்பாதிச்சதை அவருக்கு விவசாய லேண்ட் இருந்தாலுமே அதாவது அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் எவ்வளவோ சம்பாதிக்கிறதுக்கு வழிகள் இருக்கு, எவ்வளவு பிசினஸ் இருக்கு. அதெல்லாம் விட்டு கல்வியை மாணவர்களுக்கு வழங்குவது மிகப்பெரிய விஷயம். அதாவது மக்கள் பணியிலேயே தலை சிறந்தது கல்வியை மாணவர்களுக்கு கொடுப்பதுதான். எதற்காக சொல்கிறேன் என்றால், இன்றைய மாணவர்கள் தான் நாளைய நாடாளும் வேந்தர்கள்.
நாங்கெல்லாம் வந்து ஒரு சிறிய ஊர்ல இருந்து தான் வந்தோம். விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் எங்க சொந்த ஊர். அந்த ஊர்ல வந்து நான் இன்னைக்கு வந்து சென்னையில வந்து ஒரு 30 இயர்ஸா இருக்கிறேன். சென்னையில வந்து ஒரு பிசினஸும் பண்றோம், அரசியல்லையும் இருக்கிறோம், திரைப்படத்துறையில வந்து ஒரு நடிகராகவும் இருக்கிறேன். அதுக்கு காரணம் வந்து நான் கற்ற பள்ளிக்கூடத்துல வந்து என்னை வழிநடத்திய ஆசிரியர்கள் தான் இதற்கு முக்கிய காரணம். அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் சொல்வதை நான் கேட்டு நடந்து கொண்டதால் தான் இன்று ஒரு ஒழுக்கமிக்க நபராக என்னால் வாழ முடிகிறது. இறைவனுக்கு பயந்து கடமையாற்ற முடிகிறது. அதுக்கு காரணம் வந்து டீச்சர்ஸ்ல வந்து டீச்சர்ஸ் தான் நம்மளை வந்து நம்ம திறமையை வந்து கரெக்டா செலக்ட் பண்ணி தேர்ந்தெடுப்பாங்க. இப்ப இந்த ஸ்கூல்ல வந்து இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆடுறவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவங்க கிடையாது. சிலம்பம் பண்ணாங்க, தீப்பந்தம் எடுத்து சுத்துனாங்க, எல்லா கலைகளையும் கண்ணுக்கு முன்னாடி ஒரு 1 ஹவர்ல காமிச்சாங்க. ஒரு இந்த ஸ்கூல்ல வந்து இவ்வளவு ஒரு தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய காம்படிஷன் நடக்கிற மாதிரி அற்புதமா பண்ணி காமிச்சாங்க. அந்த படிப்பு மட்டும்தான் ஒருத்தனை வந்து தலை சிறந்தவனாக தலைவனாக மாற்ற முடியும் என்று சொல்ல முடியாது. படிப்பிலும் சாதிக்கலாம், அரசியலிலும் சாதிக்கலாம், வியாபாரத்திலும் சாதிக்கலாம், எல்லா துறையிலும் சாதிக்கலாம். அதற்கு பேஸ் வந்து கல்விதான். படிக்காத மேதைன்னு சொல்றதெல்லாம் அந்த காலகட்டத்துக்கு வந்து அது சரியா இருந்தது, அனுபவ அறிவு சரியா இருந்தது. பெருந்தலைவர் காமராஜர் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க அனுபவ அறிவுல வந்து ஆட்சி செய்தாருன்னா அவர் வந்து படித்த கலெக்டர் IAS IPS வச்சுதான் ஆட்சி புரிந்தார். அவருக்கு வந்து பாரத பிரதமரா பொறுப்பேற்கக்கூடிய சூழ்நிலை வந்தது. அவர் வந்து கல்வியை வந்து முழுமையா கற்க முடியாத காரணத்தினால வந்து அவருக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்தது. அதனால வந்து பிரதமராக நான் இல்லைன்னு சொல்லி இந்திரா காந்தி அம்மாவை உட்கார வச்சார். அதனால வந்து எல்லா துறைக்குமே கல்விதான் பேஸ். அதாவது மனித உரிமைக்கு அடிப்படை தத்துவமே ஒரு மனிதன் வந்து வாழ்வதற்கு உணவு, உடை, இருப்பிடம், இது அத்தியாவசிய தேவை வந்து இதுதான். இது அனைத்தையுமே தர்றது வந்து கல்வி. கல்விதான் பேசு. கல்வியை நம்ம கற்றுக்கொண்டால் கற்றவருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு. நம்ம பிறந்ததுல இருந்து படிச்சு முடிச்சோம்னா கடைசி வரைக்கும் செல்வம் என்னைக்குனாலும் வரும் போகும், பதவி வரும் போகும். ஆனா கற்ற கல்வி நம்ம உயிர் இருக்க வரையும் அந்த கல்வி வந்து பொசிஷன் நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஒரு பெருமைப்படுத்தும், ஒரு அதிகாரத்துல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை நமக்கு அமைத்து கொடுக்கும். அந்த அற்புதமான கல்வியை வந்து மாணவர்களுக்கு வழங்கும் அருமை அரஸ்பாண்டன்ட், மரியாதைக்கும் மதிப்புக்கும் உரிய அருமை அண்ணன் முத்துப்பாண்டியன் அவர்களை இன்னும் தமிழகம் முழுக்க கல்வியில பள்ளிக்கூடங்களை திறந்து மாணவ செல்வங்களை இன்னும் நம்முடைய வருங்கால இந்தியாவை கட்டமைப்பதில் மாணவர்கள் தான் ஒரு பிளஸ் டூ முடிச்சு வந்து வெளியேற்றுறாங்க. நூற்றுக்கணக்கான மாணவர்களை வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து வருங்கால இந்தியாவை கட்டமைப்புக்கு வந்து சார் உருவாக்கி கொண்டு வர்றாங்க. அவர் வந்து இன்னும் நிறைய சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நேரத்துல ரொம்ப நேரம் பேசுறது சரி கிடையாதுன்னு எனக்கு தோணுது. இருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள். அவரு வரும்போது ஒரு சின்ன ஜோக் பார்த்துட்டு வந்தேன், என்ன சொல்லலாம் அப்படின்னு போது, ஒரு பஞ்சாப்ல நாங்க ஏற்கனவே ஜான் சார் எல்லாரும் அம்ரித்சர்லாம் போயிருக்கிறோம். ரீசெண்டா கூட அங்க ஒரு 400 பிரின்சிபல்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்தோம், RTI சம்பந்தமா. அது மாதிரி அங்க போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய வெளிநாட்டுக்கு பிள்ளைங்களை அனுப்பக்கூடிய அந்த ஆபீஸ் அங்க ரொம்ப இருக்கு. ஏன்னா கனடாலாம் பாத்தீங்கன்னா சிக் வந்து நிறைய இருப்பாங்க, பஞ்சாபிஸ் நிறைய இருப்பாங்க. ஆனா அந்த ஜோக்ஸும் நிறைய அவங்கள பத்தி நிறைய புக்ஸ் இருக்குது. பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து தெரியல MBBS, இன்னொருத்தர் வந்து PhD அப்படி எல்லாம் போட்டு டிகிரி, யஸ்வந்த் சிங் MBBS, குல்பூஷன் ஓகே சிங் ஓகே PhD அப்படிலாம் போட்டு இருக்குது. ஒரே ஒரு சிங் மட்டும் என்ன பண்ணிக்கிறாரு, FSC போட்டிருக்கிறாரு. FSC ஓகே, FSCனா என்னது அப்படின்னு போய் அவரை கேட்ட போது அவர் சொன்னாரு, ஃபாதர் ஆஃப் 7 சில்ட்ரன், ஃபாதர் ஆஃப் 7 சில்ட்ரன். நான் இங்க ஐயாவை பாக்குறேன், சொல்லுமுத்து பாண்டியன் இஸ் ஃபாதர் ஆஃப் 8,000 சில்ட்ரன். ஓகே, சரிங்களா? அவர் வந்து 8,000 பிள்ளைகளுடைய தகப்பனாக அவர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன டிகிரி கொடுங்க நீங்களே பார்த்துக்கோங்க. ஏன்னா நாங்க ஒரு ஸ்கூல் 2 ஸ்கூல் வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம்.
அடுத்த ஜெனரேஷன் வரமாட்டாங்க இப்படின்னு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எங்களுக்கு கன்னியாகுமரியில இருந்து போன வாரம் வந்தாங்க. ஃபாரின்ல இருக்கிறாங்க பசங்க வரமாட்டாங்க, இது மாதிரி பெரிய ஸ்கூலு நடத்துறது என்ன சார் செய்யறது அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, ஸோ ஆனா இங்க பாத்தீங்கன்னா அவருக்கு நல்ல பெஸ்ட் பிரின்சிபல், நல்ல பிரின்சிபல் சாரு, அதாவது நீங்க ஒரு நல்ல கைத்தட்டு கொடுக்கணும். சூப்பரா என்ன வரவேற்புல இருந்து ஒன்னொன்னு பிளான்டா எவ்வளவு அழகா அதை நேர்த்தியா பண்ணக்கூடிய ஒரு பிரின்சிபல். அதே மாதிரி பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் பெஸ்ட் டீம். ஓகே, அது கூட நான் ஒன்று சொல்லுவேன், டீம்னா டுகெதர் எவர் அண்ட் அச்சீவ் மோர், அதான் டீம். ஓகே, அப்ப பெஸ்ட் டீம் அவருக்கு கிடைச்சிருக்குது. ஓகே, அது மாதிரி கேட்டேன் எத்தனை பேர் சார் உங்களுக்கு டீச்சர்ஸ் இருப்பாங்கன்னா, இங்க வந்து 30+ அண்ட் 60 மெம்பர்ஸ் இருப்பாங்க ஸ்டாஃப் எல்லாம் சேர்த்துன்னு சொன்னாரு. ஆனா மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 200-250 பேர் இருப்பாங்க போல இருக்கு. அதனால நான் சொன்னேன் பிரதர் ஆஃப் இன்னொரு டிகிரியும் கொடுத்துருங்க பிரதர் ஆஃப் 250 ஓகே சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ். ஓகேவா? ஸோ அப்ப பாருங்க, இந்த வாட்டி நான் இந்த மேடையில ஒரு 2 டிகிரி கொடுத்துக்கிறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அது பெஸ்டா நடக்கிறதுனால நான் இந்த 1 மணி நேரம் ரொம்ப நல்லா எந்த இது ப்ரோக்ராம் நல்லா இருக்கு, இதோட அடுத்த ப்ரோக்ராம் வந்து அதுக்கு அடுத்தது நல்லா இருக்குது. ஓகே, from the beginning to the end it was very good. ஓகே, சரியா? ஒரு ஆர்கனைஸ்டா பேரண்ட்ஸ் கூட ரொம்ப பெருமையோட காத்திருக்கிறீங்க. சிட்டில இருக்கிற மாதிரி இல்லாம நீங்க மேனேஜ்மெண்ட் சொல்றதை கேட்டு, ஓகே டீச்சர்ஸ் சொல்றதை கேட்டு ஒரு நல்ல ப்ரோக்ராம். முக்கியமா அந்த இது நம்ம சிலம்பம் அந்த அந்த தம்பி பண்ணும்போது நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். ஏன்னா எங்களுக்கு நிறைய சேஃப்டி மிஸ்ஸஸ் இருக்குது, நாங்க அதுக்கு விட்னஸா இருக்கிறோமோ அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பார்த்தேன் டிட் எக்ஸலன்ட்லி. ஒரு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க அந்த தம்பிக்கு. ஓகே, 2 பிள்ளைங்க அழகா பண்ணாங்க, நேர்த்தியா. அவங்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சு தொடர்ந்து 8,000 இல்ல 10,000 நீங்க சீக்கிரமா ரீச் பண்ணோம். ஓகே, அடுத்த 2-3 வருஷத்துல நீங்க 10,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவர் ஃபாதர் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவர் உயரணும். இந்த நேரத்துல கேட்டுட்டு எனக்கு இங்க அழைத்துட்ட நம்ம கல்யாணி மேடம், அவங்க எங்க போனாலும் கூப்பிட்டுருவாங்க ஏதாவது சொல்லி. சரி, அதுக்காகவும் ஓகே. ஆக்சுவலா நாங்க வந்து சுவிட்சர்லாந்து போக வேண்டியது, இந்த ப்ரோக்ராம்காக நாங்க தள்ளி வச்சிருக்கிறோம். 26ஆம் தேதி டிக்கெட்ஸ் மாத்தி போட்டிருக்கேன். சுவிட்சர்லாந்துல நாங்க குளோபல் எடு லீடர் அவார்டு செப்டம்பர்ல நடத்த போறோம். கண்டிப்பா ஐயா சொல்லவிட்டு பாண்டியன் சார் அதுக்கு வரணும். நாங்க உங்களுக்கு இன்டர்நேஷனல் யூஎன்ஓ ஹெட் குவார்டர்ஸ்ல வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். விடைபெறுவேன். நன்றி. Yes, sir. Thank you, sir. Thank you. A proud moment you have created for us. Now, for more teachers award, then we will go with the speech. The next award goes to the silent strength, Miss C. Gayatri. I request all the dignitaries to please award. The silent strength goes to C. Gayatri. The next award goes to Master Motivator, Naveen sir. Master Motivator Awards goes to Naveen sir. Inspirational Role Model goes to R. Ajay sir. Inspirational Role Model Award goes to R. Ajay sir. The Rising Star Award goes to J. Jeevan sir. Jeevan sir. Jeevan sir. Rising Star Award goes to Jeevan sir. Peace in the Child goes to J. Lokeshwari. Peace in the Child goes to Lokeshwari. Consistent skill goes to Vedantavani. Consistent skill goes to Vedantavani. The State Topper Award goes to R.N. Sarangama. The State Topper Award goes to R.N. Sarangama. The next National Award goes to Responsibility. And the award goes to Shama Amalekar. Award goes to Shama Amalekar. The next Spoken English Best Philosopher Award goes to
Rockstar, this is Manibaldi sir. This is Mr. Manibaldi sir. Tamilnadu Rockstar, Mr. Manibaldi sir. The best guest teacher is Chandrama ma'am. Best guest teacher is Chandrama, followed by boxing master Mr. Surinder. Now coming to the non-singing songs, the best advisor award goes to Mr. K. Rajendran sir. The Iron Man of Telama Vidasham goes to Mr. Y. Bedaveli sir. The best communicator award goes to Mrs. S. Annamal ma'am. Best communicator award goes to Mrs. S. Annamal ma'am. And last, energetic enthusiast award goes to Mrs. M. Besina. Instead of Annamal ma'am, I would like to request Principal sir to get that award. The best communicator award is going to Mrs. Annamal ma'am, and instead of that, sir will be receiving it. Thank you so much, sir. And now it's time to apply the students of the spoken English. Now I will the dance to now it's time to award our FPL and AFPL in Naveen Raj. Naveen, the FPL of our state 2023-24 and the AFPL Zahir Ahmed. The proud moment to appreciate our students, AFPL as Zahir Ahmed. Not only the students come regular to the school, our teachers also come in the regular form. That is our method for when you got your 100% attendance. Not at all taken a 1 day leave for the kids. Same, the students are not able to get the 100%. Our teachers make them. I like to call Mrs. Preeti and Mrs. Shama makes the subject mastery award. Mrs. Preeti and Mrs. Shama makes the subject mastery award for giving center state for them. All the participants with the round of applause, the teachers who had worked hard for the overall year and get the best result. Now I just move our time to spoken English. The best performance spoken English in this academic year is Chatish of LKG, P. Sara of LKG, Esa Kaniya Singh of LKG, C. Divyanshi of LKG, Ashita C. Shivakumar, yes, Dhanashri, V. John,
Karthikeyan of UPG, Mujantan, Savita, B.S. Kanishka, B. Kanishka, B. Sudhit UPG. The parents, please give your big round of applause because these students are continuously talking in the class times also. They are the best performer in the spoken English. Devasena of first standard A section, Lohe, Rudra, D. Mitra, Devasena of first standard A section, Lohe, Rudra, D. Mitra, V. Darshan, Vinsai, Ritik. Thank you, children. Your parents, please give your encouragement lunch. Narumadi of second standard, Jeeveshwaran of second standard, Hashim of second standard A section, Pratish Kumar Sethi, Olivia Jeroli, in Govardhan. Pavitra of third standard, Hedwin Joshua of third standard, Nagashi of third standard, Roshni of fourth A section, Jishma Shah fourth standard, Ashwin fourth standard, Shivani fourth standard, Vaishnavi fourth standard, Jeet fourth standard. Congratulations, my dear. Hariharan of 5th standard A section, Jaishir 5th standard, Nakshatra 5th standard, Danbandan 5th standard, Joseph 5th standard, Monica of 5th standard A section. Deepika of 6th standard A section, Adita Sri and Manisha. Riyaz Singh, 6th standard B section, Yarani, Rupesh Kumar. Radhika, 6th standard B section, Stephen Raj and Mutinal. P. Sanjana of 7th standard, M. Aarti of 7th standard A section. Kanya Shri of 7th standard, Maggie Shelley, Kavi Singh and Pranita of 7th standard. Ganesh of 8th standard A section, Manata
and Karthik, Annapurani, Sanjana, and Jason of 8th standard B section. Thank you, sir. Thank you, sir. உங்க சாருக்கு இருக்கிற அந்த என்ன சொல்றது பேராசை இருக்குல்ல ஓவரா இருக்கு. அவர் சொல்லும் போது என்ன பண்ணாரு தெரியுங்களா, பெரிய அண்ணனா, இவ்வளவு டீச்சருக்கும் பெரிய அண்ணனா, எல்லாரும் அவங்க அப்பாவா நினைச்சிட்டு இருக்காங்க, பெரிய அண்ணன். ஓகே, சோ அவருக்கு ஒரு நல்ல ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். அவர் பெரிய அண்ணன்ல சின்ன அண்ணனாவே இருந்து இன்னும் பல பல வருஷங்கள், பல ஆயிரம், பல 100 டீச்சர்களை உருவாக்கி வந்துட்டே இருக்கணுங்கிறதான் எங்களுடைய விருப்பமும். இறைவன், எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு எல்லா விதமான அருளையும் தைரியத்தையும் என்ன சொல்றது எதையும் தாங்கும் இதயத்தையும் அவருக்கு கொடுக்கட்டும்னு வேண்டிக்கிறேன். என்னவா இருந்தாலும் அவர் கலக்கிட்டே தான் இருப்பார். அதை பத்தி ஒன்னும் இது இல்லை. ஏன்னா எவ்வளவு பார்த்துட்டு பார்க்க மாட்டாராங்கிற மட்டும் ஒவ்வொரு ஸ்கூலும் அவருக்கு தட்ஸ் அ மேட்டர். அவர் நல்லா வரணுங்கிறது எங்களுடைய எல்லாருடைய வாழ்த்துக்கள். அண்ட் அடுத்தது உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் ரொம்ப மோசங்க. உங்க டீச்சர்ஸ் கொஞ்சம் கூட என்ன சொல்றது, உங்க ஸ்கூல் டீச்சர்ஸ மதிக்கிறதே கிடையாதுங்க. என்ன வேலையோ அந்த வேலை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, வேற எதுவுமே செய்யறது இல்லை. அப்படியே பிளானிங், யாரு மேல வரணும், பேசணும், இவங்க இது பண்ண, இவங்க இது பண்ண, இவங்க இது பண்ண, அவ்வளவுதான். நடுவுல போது யார் என்ன சொன்னாலும் கேட்கறதே கிடையாது. அற்புதமா முடிச்சிட்டீங்க. டீச்சர்ஸ் ரியலி கிரேட். நான் பார்த்து வியந்த விஷயம் என்னன்னா, எந்த சார் சொன்னாலும் மதிக்கிறது இல்லை. நாங்க பிளான் பண்ணிட்டோம், நீ சொல்றதா இருந்தா முந்தா நேட்டே சொல்லிருக்கணும், நடுவுல எல்லாம் வந்து சொன்னாலும் நாங்க செய்ய மாட்டோம். அந்த அளவுக்கு ரொம்ப போல்டா ஸ்ட்ராங்கா, நான் வேலையில ஸ்ட்ராங்கா பக்கவா இருக்கிற டீச்சர்ஸ். உண்மையில அந்த மாதிரி டீச்சர்ஸ் அமைறது ரொம்ப அபூர்வம். பெரிய நல்ல ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்பவுமே டென்ஷன் 100%ல இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் 50%ல இருக்கு. என்னன்னா அதுக்கு காரணம் சதீஷ் சார். அவருக்கு ஒரு பெரிய கிளாப் பண்ணிக்கலாம். சதீஷ் சார் இன்னும் கூட கொஞ்சம் இன்னும் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறோம் நாங்க. உண்மையிலேயே என்னன்னா அந்த 50%ல இருந்து சார ஒரு 10% ரிலாக்ஸா, 10% மட்டும் டென்ஷன் ஆகணும், 90% ரிலாக்ஸா உட்காந்து பார்க்கணும். அடுத்த வருஷம் எல்லாம் கூட. ஆனா நான் பார்த்த வரைக்குமே இந்த வருஷம் ரொம்ப அற்புதமா உங்க ஸ்கூல்ல நிறைய ஒர்க் எடுத்து செஞ்சிருக்கீங்க. அவருக்கான பெரிய ஸ்பேஸ கொடுத்துருக்கீங்க. சதீஷ் சாருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள், நன்றி தெரிவிச்சுக்கலாம். இது பிகினிங் ஸ்டேஜ் தான், இன்னும் கலக்க வேண்டியது நிறைய இருக்கு, ஓட வேண்டியது நிறைய இருக்கு சாருக்கு. ஸோ எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம். அண்ட் எல்லாரும் கிளம்பியாச்சு, ஐ திங்க் ஸோ. இல்லையா, இருக்காங்களா? ஓகே. ஸோ நிஜமாவே அற்புதமான டீச்சர்ஸ். 4 மணி நேரம் வேலை வாங்கினா கூட சிரிச்ச முகத்தோடவே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னொன்னு கூட கேட்கணும்னு நினைச்சேன், அந்த படிச்சீங்க இல்லமா அந்த பேப்பரை, அது மட்டும் எங்ககிட்ட கொடுத்துருங்க. அந்த 62 பேருக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க பாருங்க. உலகத்திலேயே இத்தனை பேர் வச்ச அவார்டை கொடுத்த ஒரே ஸ்டேஜ் உங்க ஸ்கூல் தான். வேணா இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியமா கிடையாது. நாங்கெல்லாம் பேரை படிச்சுட்டு என்ன பண்றதுன்னு அவங்க என்ன வேலை பண்ணாங்களாம் சொல்லிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வேலை சொல்றது வேலை இல்லை. ஏன்னா நான் என்ன பண்ணேன், ஸ்கூல்ல ஒரு அப்படிதான் படிச்சுட்டே இருந்தா ஒரு மிஸ்ஸை விட்டுட்டேன். அந்த அம்மா அழுதுன்னு வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. என்னன்னா அந்த அம்மா மட்டும் வேண்டே விட்டு வச்சுக்கிட்டு. ஓகே, இந்த மாதிரி கூத்தலாம் நடந்தது. ஆனா இங்க எதுக்குமே அதான் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் போல இருக்கு இல்ல. எல்லாத்துக்கும் ஒரு பேர் வை முடிச்சுட்டாங்க. அந்த ஷீட்டை மட்டும் எனக்கு கொஞ்சம் அனுப்பிச்சிருவான் வாட்ஸ்அப்ல. ஏன்னா நாங்க ஒரு 3 வருஷம் 4 வருஷம் அதை வச்சு ஓட்டிப்போம். என்ன பேரு கண்டுபிடிக்க உட்காந்து எழுதாம போல இருக்கு. பெஸ்ட் லீஃப் அவார்டு, பெஸ்ட் ஃபிளவர் அவார்டு, பெஸ்ட் ரூட் அவார்டு. ஆனா அற்புதமா இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான ஒரு மரியாதையை செலுத்துறீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு யூ. அண்ட் பேரண்ட்ஸ், நான் இன்னைக்கு எதுவும் சொல்ல முடியல, ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். பெரிய பசங்க எல்லாம் இருக்காங்க இங்க, நிறைய குழந்தைங்க பெரிய பசங்க இருந்தாங்க. அதனால பார்க்கும்போது உங்களுக்கு சொல்ல நினைச்சேன், எந்த ஒரு குழந்தை நீங்க சொல்லுவீங்க இல்லையா, அவன் ஃப்ரெண்டு சொன்னா கேட்பான், அவ ஃப்ரெண்டு சொன்னா கேட்பான்னு, கொஞ்சம் இப்ப வளர்ந்த உடனே அவ ஃப்ரெண்டு சொன்னாதான் கேட்பா. அந்த மாதிரி நிலைமைக்கு நம்ம வந்துடக்கூடாது. அப்பா அம்மா சொன்னா கேட்கிற அளவுக்கு குழந்தைங்க வளரும் போதே அவங்களோட நிறைய பேசுங்க. கொஞ்சம் தூரம் இந்த தோலுக்கு மிஞ்சினா தோழன்றான்ல, தோல்லாம் இல்ல, இடுப்புக்கு மிஞ்சின உடனே ஃப்ரெண்ட் ஆயிடணும். அதெல்லாம் பழைய கதை. தோலுக்கு மிஞ்சினதான் வெயிட் பண்ணுவான். நாமெல்லாம் வெயிட் பண்ணோம், நம்ம அப்பா வெயிட் பண்ணாரு. நம்ம பசங்க எல்லாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. இந்த இடுப்புக்கு மேல ஏறின உடனே ஃப்ரெண்ட் ஆயிடணும். ஓகே, சோ நல்லா பேசுங்க, நிறைய பேசுங்க. என்ன வேணா தப்பு பண்ணட்டும், ஷேர் பண்ற அளவுக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுங்க. ஒரு தப்பு நடந்தா கூட தைரியமா சொல்லணும் அப்பா அம்மா கிட்ட. அந்த அளவுக்கு அப்பா அம்மா நடந்துக்கணும். அவ்வளவுதானே கண்ணா, இதானே. நம்ம எல்லாம் ஒண்ணும் கடவுள் கிடையாதுடா, நம்மளாம் மனுஷன் தான். தப்பு நடக்கும், இனிமே நடக்காம பாத்துக்கோ. ஓகே, இதுன்னு உங்ககிட்ட எப்ப நீங்க சொல்ற அவன் கேட்பான்னா, அவன் சொல்றதை நீங்க இனிமே டென்ஷன் ஆகாம கேட்கணும்.
அது ரொம்ப முக்கியம். ஓகே, சின்ன வயசுல ஒண்ணு ஒரு பையன் இன்னைக்கு இன்னொன்னு என்னாச்சு பையன் என்ன சொன்னான்னு அப்படி அப்படியே ப்ரெஷர் ஆயிட்டு அப்புறம் உங்களுக்கு எவன் சொல்லுவான்னு போயிடுவான். அப்புறம் எங்க அது பெரிய விஷயத்தெல்லாம் சொல்ல முடியும்? ஓகே, என்ன வந்தாலும் பொறுமையா எல்லா தப்பு நடக்கும். நம்மளாம் பண்ணலையா, போய் சொல்லியா, எல்லாமே நடந்தது. அதே தான் நம்ம குழந்தைகளும். தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க, பதட்டப்படாம கேளுங்க, பொறுமையா ஃப்ரெண்டா ட்ரீட் பண்ணுங்க. எப்பவுமே உங்களோட குழந்தைங்க நல்லா வருவாங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சதீஷ் சார் அண்ட் சுள்ளமுது சார். ஐயா, எங்க ஐயா உங்களுக்கும் டீச்சர்ஸ், ஒவ்வொரு குரூப் டீச்சர்ஸ் இங்க பாத்தீங்கன்னா யூனிஃபார்ம் ஒரு ஸ்கூல். அதெல்லாம் என்னுடைய எனக்கு கடவுள் கொடுத்த வரம். அந்த சகோதரிகள் எல்லாம் எங்களுக்கு கிடைச்சது. தேங்க்ஸ் சார். தேங்க்யூ மேம். Thank you so much, sir. Now I like to call MJ John Arogya Prabhu sir to give 2 words. Good evening, good night, maybe. ஓட் ஆஃப் தேங்க்ஸ் கவரம் பேசுற ஒரே கெஸ்ட் உலகத்துல நான் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. 2 வேர்ட் மேபி. உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமானது, அதான் ஆண்டு விழால கஷ்டமானது வந்து ஸ்வீட்டா ஷார்ட்டா பேசுறது கெஸ்ட். பேரண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமானது கிளாப் பண்றது. இந்த ஃப்ரண்ட் ரோ கிளாப் பண்ணி கையெல்லாம் ஓஞ்சி போயிடுச்சு. பின்னாடி இத்தனை ரோ இருந்தது, எஞ்சி இருக்கிற ஒரு 10 பேருக்கும் நீங்களே ஒரு நல்ல கிளாப் கொடுக்கலாம். அந்த சில்ட்ரன்ஸ் எவ்வளவு அழகான ஒரு பார்ட்டிசிபேஷன். அதோட சாத்தியம் என்னன்னா, ஒரு தலைமை ஐயா வந்து சுள்ளமுத்து பாண்டியன் ஐயா வந்து ஒரு 1 hour பேசினா கூட அந்த எனர்ஜி, அந்த ஆளுமை, ஒரு அருமையான ஆளுமை. அழகா இந்த செப்பி போல ஒவ்வொரு ஸ்கூலையும் அழகா செதுக்குறாங்க. வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு. இந்த வேலையில நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐயா எப்படி இருக்கிறாங்களேன்னு பாத்தீங்கன்னா, இங்க வந்து பார்த்தா பிரின்சிபல் அதுக்கு ஈக்குவலா ரொம்ப ஒண்டர்ஃபுல்லா கோஆர்டினேட் பண்ணிட்டே நிக்கவே. எனக்கு தெரிஞ்சு ஒரு 30வது பொசிஷன்ல நிக்கிறாருன்னு நினைக்கிறேன். சுத்திட்டே வர்றாரு மும்பரமா. அண்ட் டீச்சர்ஸ், நாங்க வந்து உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணோம். ஒரு 30 ஸ்கூல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஒரு 6 ஸ்கூல் நம்ம ஐயாவோட ஸ்கூல் வந்து கலக்குன்னு கலக்குனாங்க. 6 டிஃப்ரெண்ட் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்தது. நாங்க வேற எல்லாம் யோசிச்சிருந்தோம், ரொம்ப அழகா யோசிச்சு நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாங்க. நல்ல ஒரு ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, ஒண்டர்ஃபுல் டீச்சர்ஸ். இப்போ போனோடனே ஆண்டு விழா எப்படி இருந்ததுன்னு கேட்பாங்க, ஒரு பதில் சொல்லணும்னு இருக்கேன். தீயா இருந்ததுன்னு சொல்றாங்க. பசங்க கொண்டு எடுத்துட்டாங்க சில்ட்ரன்ஸ். அந்த ப்ரோக்ராம்லாம் எல்லாருமே பயந்துட்டோம். ஃப்ரண்ட் ரோல இருந்தோம், எல்லாருமே பயந்துட்டோம். அந்த நெருப்பு கூட ஒரு அஞ்சாம இந்த வயசுல வந்து அந்த பசங்களுக்கு என்ன தேவையோ அழகா அதை கொடுத்து தீயா இருந்ததுங்க ப்ரோக்ராம். ரியலி உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. Thank you so much, sir. Now I call Mrs. Karthika ma'am to give vote of thanks. Good evening, everyone. As William Arthur Watt, a motivational writer, once said, feeling gratitude and not expressing it, like wrapping the present and not giving it. Honorable Chief Guest, respected Principal Sir, respected Correspondent Sir, and my dear teachers and my dear students, I came with a great honor and privilege to be in the one making the closing remark and extending the vote of thanks on this memorable occasion. First and foremost, on behalf of our school and the entire fraternity of the institution, I extend my sincere thanks to the Almighty God for making today's event as resounding success. From the depth of our heart, we thank our chief guests to grace this occasion and sparing their valuable time for us. I mention my deep sense of gratitude to our correspondent, Mr. Sullamutu Pandiyan sir, until support, vision and commitment. I would like to thank our principal sir, Mr. Satish Satyamurthy, whose visionary leadership and unwavering support have been instrumental in organizing in this event. We are very grateful to our valuable group of principals and teachers for attending the 30th annual day celebration and encouraging of our students. A special note of gratitude to our dedicated teachers and staff members. Your tireless efforts in preparing and guiding our students have made this event a grand success. To our parents and my fellow students,
Thank you for your continued support and presence and make the event more joyful. Thank you once again, all assembled here for making this event a grand success. Thank you.